Hi dears, இன்னைக்கு நம்ம சேனல்ல Intermittent FASTING Weightloss Challengeல 10th டே தான் பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து நான் எத்தனை மணிக்கு எழுந்திருச்சேன்னு பாத்தீங்கன்னா 8:45. எங்க அத்தைன்றனால ஒன்றும் சொல்லல கண்டுக்கல. இதே எங்க அம்மா வரந்த கழுவி ஊற்றி இருந்திருப்பாங்க. காலையிலே வந்து அர்ச்சனை ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. பட் 8:45க்கு எழுந்திருச்சாலும் அதுக்கப்புறம் நான் வந்து கிச்சன் போயிட்டு என்னோட வேலைகளெல்லாம் வந்து நான் முடிச்சிட்டேன். எல்லாருக்குமே பிரேக்ஃபாஸ்ட் வந்து 9:30க்குள்ளே ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். அதெல்லாம் முடிச்சிட்டேன். ஆனால் என்ன வந்து மிஸ் பண்ணிட்டேன்னா நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதை மிஸ் பண்ணிட்டேன். காலையிலே எழுந்திரிச்சதுமே வந்து இன்ட்ரோ கொடுப்பேன், அதை மிஸ் பண்ணிட்டேன். பட் பரவாயில்ல, என்னதான் லேட்டாக எழுந்திரிச்சாலும் நான் வந்து டயட்டை வந்து விட மாட்டேன் அண்ட் வந்து ஒர்க் அவுட் வந்து ஸ்கிப் பண்ண மாட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour நான் வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து இந்த டேயில் என்னென்ன ஃபுட்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்றத உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஆம் ஒர்க் அவுட் முடிச்சிட்டேன், தை ஒர்க் அவுட் முடிச்சிட்டேன். அண்ட் வந்து இது சொல்லணும்னு நினச்சேன். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, அக்கா வந்து இந்த ஆம் ஒர்க் அவுட் ட்ரை பண்ணால் உண்மையிலே வந்து ரிசல்ட் இருக்குமா, தை ஒர்க் அவுட் ட்ரை பண்ணால் வந்து தை ஃபேட் குறையுமா. ஸோ அந்த மாதிரி வந்து நான் ஒர்க் அவுட் வீடியோ போட்டிருக்கிறதுக்கு கீழே வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எனக்குமே இந்த மாதிரியான டவுட்ஸ்லாம் இருந்திருக்கு. ஸோ இந்த ஒர்க் அவுட் பண்ணால் நமக்கு குறையுமா அப்படின்ற மாதிரி டவுட்டோட தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பட் நான் ஒன்ஸ் பண்ணி எனக்கு ரிசல்ட் கிடச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் வந்துருச்சு. ஸோ ஒர்க் அவுட் பண்ணால் நமக்கு குறையும், நம்மளோட பாடி வந்து நல்லா ஃபிட் ஆகும், நல்ல ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். ஸோ அப்படின்றது வந்து நான் ட்ரை பண்ணி எனக்கு ரிசல்ட் கிடச்சனால எனக்கு வந்து அந்த கான்ஃபிடென்ட் இருக்குது. ஸோ நான் வந்து டவுட்டாக வந்து குறையுமா குறையாதா அப்படின்ற மாதிரி 2 மனசாக நான் வந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். ஸோ உங்களுக்கும் நான் அதே தான் சொல்கிறேன். ஏதாவது புதுசாக நீங்கள் வந்து ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா குறையுமோ குறையாதோ அப்படின்ற ஒரு டவுட்டில் வந்து பண்ணாதீங்க. உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க, உங்களோட எஃபோர்ட்ஸ் போட்டு நீங்கள் வந்து கன்சிஸ்டன்சியாக 15 டேஸோ இல்லை வந்து ஒரு 21 டேஸோ நீங்கள் வந்து தொடர்ச்சியாக பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அதுக்கு ரிசல்ட் இருக்கும். ஸோ டயட் ப்ளஸ் ஒர்க் அவுட் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரிசல்ட் இருக்கும். அண்ட் வந்து நான் இப்போது இந்த தை ஃபேட் ஒர்க் அவுட்க்கும் இந்த ஆம் ஃபேட் ஒர்க் அவுட்டும் வந்து நான் எகைன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நான் வந்து செக் பண்ணுறதுக்காக முன்னாடியே வந்து என்னோடய தைஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரி மெஷர் பண்ணலாம் இல்லை. ஏன்னா வந்து எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ பண்ணினா ரிசல்ட் கிடைக்கும், நம்மளோட எஃபோர்ட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு உண்டான ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது. ஏன்னா நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணி எனக்கு வந்து ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஸோ இன்னும் வந்து எனக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்படின்றனால நான் வந்து கன்சிஸ்டன்சியாக பண்ணிகிட்ருக்கேன். மூச்சு வாங்குது. ஸோ அதனால தான் வந்து நான் விடாமல் வந்து டெய்லி ஒர்க் அவுட் ஸ்கிப் பண்ணிடக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கேன். பட் இதுக்கு உண்டான ரிசல்ட் வந்து எனக்கு கிடச்சிட்டே இருக்குது. என்னை பார்க்குறவங்க, புதுசாக பார்க்குறவங்க, ஆல்ரெடி வந்து நான் போன இயர் 74 kg இருக்கும்போது பார்த்துட்டு அதுக்கப்புறம் இடையில வந்து என்னை பார்க்காம இருப்பாங்களா, அவங்க இப்போ பார்க்கும்போது பரவாயில்ல, எப்படி வெயிட் குறைச்சிருக்க, பாடி நல்லா ஃபிட்டாக மெயின்டைன் பண்ணுற அப்படின்ற மாதிரியான காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து எனக்கு கிடைக்கிது. அது இன்னும் வந்து என்னை பூஸ்டப் பண்ணுது. ஸோ நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணுறோம், 1 நாள் பண்ணுறோம், 2 நாள் பண்ணுறோம், 3 நாள் பண்ணுறோம் அப்படின்றப்ப நமக்கு வந்து அதுக்கு உண்டான ரிசல்ட் கிடைக்காது. தொடர்ச்சியாக வந்து நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும், நம்மளோட எஃபோர்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும், ப்ராப்பரான டயட் ப்ளஸ் ஒர்க் அவுட், அதுக்குண்டான ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ வந்து இது ஒரே நாளையில் நமக்கு நடக்கிற விஷயம் கிடையாது. ஸோ நம்பிக்கையோட நல்ல கான்ஃபிடெண்ட்டாக வந்து நீங்கள் எது ஸ்டார்ட் பண்ணாலும் அதில் வந்து நம்பிக்கை வச்சு பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரிசல்ட் இருக்கும். டவுட்டாக வந்து பண்ணால் ரிசல்ட் இருக்குமோ இருக்காதோ, பண்ணிட்டு விட்டால் எகைன் வந்து கெயின் ஆயிருமா, ஸோ அந்த மாதிரி நெகட்டிவிட்டியை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு நல்லா பாசிட்டிவாக யோசித்து வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். பயங்கரமாக ஸ்வெட் ஆகுது. ஸோ அதுக்காக தான் நான் உங்களுக்கு அந்த ஒரு நம்பிக்கை கொடுக்கறதுக்காக தான் என்னோட பழைய பிக்சர்ஸு, பழைய வீடியோ கிளிப்பிங்ஸ் அதெல்லாம் வந்து நான் ஆட் பண்ணி எனக்கு நான் இப்படி இருந்தேன், ஸோ இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேன், எனக்கு இந்த மாதிரியான சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஒரு அந்த நம்பிக்கை கொடுக்கணும் அண்ட் வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணணும் அண்ட் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து அது எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன், நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அதான் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, நான் வந்து இப்போ என்னோடய ஒர்க் அவுட்ஸ் முடிச்சுட்டேன். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு என்னோடய மற்ற வேலைகள் முடிச்சுட்டு இந்த டேயில் நான் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறேன், என்னென்ன ஃபுட்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்றத அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இந்த டேயில் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் என்ன எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்றத காமிக்கிறேன். கோதுமை மாவை சும்மா அந்த மாதிரி தண்ணியில் கரைச்சிட்டு அதில் வந்து வெங்காயம் வெட்டி போட்டிருக்கேன், மல்லி இலை போட்டிருக்கேன் அண்ட் வந்து சீரகம் போட்டிருக்கேன், பச்சை மிளகா குட்டி குட்டியாக நறுக்கி போட்டிருக்கேன். நார்மலாக நம்ம வந்து கோதுமை தோசை செய்வோம்ல, அந்த மாதிரி தான் கோதுமை தோசை. அண்ட் வந்து ஃப்ளேவருக்காக நான் அந்த இதெல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்குமே வந்து கோதுமை தோசை தான் இன்றைக்கி நான் வந்து பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா வந்து முன்னாடி நாள் வச்சுருந்த சாம்பார் வந்து நிறைய மிச்சமாக இருந்தது, நிறைய காய்கறிகளோடு இருந்தது. ஸோ அதை வேஸ்ட் பண்ணுறதுக்கு மனசு வரல. ஸோ அதை வந்து தீர்த்திடலாம், நான் மட்டும் சாப்பிட்டா தீராது,
ஸோ எல்லாருக்குமே வந்து கோதுமை தோசையே போட்டேன், அதை வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பிளேட். எனக்கு மட்டும் நல்ல ஒரு பெரிய தோசையாக போட்டுக்கிட்டேன், ஏன்னா ஒரு தோசை தான் சாப்பிடுவேன் அதனால். அண்ட் தொட்டுக்கிறதுக்கு சேம் அதே சாம்பார். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 3/4 மணி நேரம் கழித்து க்ரீன் டீ எடுத்துக்கிட்டேன். இப்போ தொடர்ச்சியாக ஒரு 4 நாளாக வந்து க்ரீன் டீ எடுத்துகிட்ருக்கேன். நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்குது, ஆக்டிவாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு இது பிடிச்சிருக்கு. அண்ட் டயட் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப டல்லாக ஃபீல் பண்ணுறீங்க, டயர்டாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்றப்ப நீங்கள் வந்து ஒரு கப் க்ரீன் டீ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக ஒரு மாதிரி ஆக்டிவான மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ இது வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து நான் என்ன ஷூ யூஸ் பண்ணுறேன், என்ன ஸ்போர்ட்ஸ் ப்ரா வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. நான் ஸ்டார்டிங்கில் நிறைய ஸ்போர்ட்ஸ் ப்ரா வந்து வாங்கி நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். வெயிட் குறைய நமக்கு வந்து அது வந்து லூஸ் ஆயிரும். ப்ராவாக இருக்கட்டும், நமக்கு வந்து பேண்டீஸாக இருக்கட்டும், நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறோம், ஒரு 10 kgலாம் நம்ம குறைக்கிறோம் அப்படின்றப்ப அது வந்து நமக்கு லூஸ் ஆயிரும். ஸோ அப்படின்றப்ப நான் வந்து ரீசெண்ட் டேஸில் நான் வந்து அதிகம் அதில் வந்து வாங்குறது கிடையாது. இப்போ ஸ்போர்ட்ஸ் ப்ராலாம் வந்து நம்ம நல்லதாக வாங்கினோம் அப்படின்னா 1000 rupees, 800 rupees, 700 rupees அந்த மாதிரி அமௌண்ட் இருக்கும். ஸோ நான் வந்து ஜிம் போகிற பர்சன் கிடையாது. ஜிம் போகிறவங்களுக்கு மாற்றி யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய தேவைப்படும், ஒரு 4, 5 அந்த மாதிரி வாங்கலாம். பட் நான் ஆல்ரெடி வாங்கினதும் வந்து எனக்கு லூஸ் ஆயிடுச்சு அப்படின்ற. ஸோ இப்போ நான் வீட்டுக்குள்ளே தானே ஒர்க் அவுட் பண்ணுறேன் அப்படின்றனால எனக்கு வந்து 2 தான் நான் இப்போதைக்கு வாங்கியிருக்கேன். டெக்காத்லான் போயிட்டு ட்ரையல் பார்த்துட்டு எனக்கு ஃபிட்டாக இருக்க மாதிரி 2 ப்ரா, 2மே பிளாக்ல தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அந்த 2 தான் வந்து இப்போதைக்கு நான் மாற்றி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் நான் வாங்கவே கூடாது அப்படின்ற ஒரு ஐடியாவில் இல்லை, கண்டிப்பாக வாங்குவேன். ஏன்னா வந்து நான் இன்னும் ஒரு 5 kg குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றனால குறைச்சிட்டு ஃபிட்டாக வாங்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஸோ அப்போ தேவைப்படும் அப்படின்றப்ப நான் வந்து இன்னும் கொஞ்சம் பார்த்துட்டு கரெக்ட் சைஸ் வாங்கிக்கலாம் அப்படின்றனால நான் வந்து இப்போதைக்கு அந்த வாங்கி வச்சுருக்க 2 மட்டும் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்னும் ஒரு 10 kg குறைக்க வேண்டியது இருக்குது, இன்னும் வெயிட் லாஸ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்றப்ப நீங்கள் இப்போதைக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு அளவாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு வாங்கி வச்சுக்கோங்க. நல்ல ஸ்போர்ட்ஸ் ப்ராவாக வாங்கிக்கோங்க. நான் வந்து டெக்காத்லான் தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு 3-2 ஆர்டர் போட்டிருக்கேன் நினைக்கிறேன். ஸோ அது வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு தனியாக ஒரு ரிவ்யூ மாதிரி கொடுத்துட்றேன், எந்த ஸ்போர்ட்ஸ் ப்ரா வந்து பெஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஷூ கேட்டிருந்தீங்க. ஷூ வந்து பார்த்திங்கன்னா 2 தான் வச்சுருக்கேன். நான் வந்து பெருசாக ஷூஸ்லாம் வந்து லைக் பண்ணுற பர்சன் கிடையாது. வெளியே போகும்போதெல்லாம் வந்து ஷூஸ் போட்டு போகிறதுக்கு விரும்ப மாட்டேன். வீட்டுக்குள்ளே ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு, வாக்கிங் பண்ணுறதுக்கு, ஸ்கிப்பிங் பண்ணுறதுக்கு, ஸோ இதுக்கு தான் வந்து எனக்கு ஷூஸ் தேவைப்படுது. இப்போ என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா அவங்க ஜிம் போகிறவங்க, அவங்களுக்கு வந்து நல்ல ஷூஸ் போட்டுக்கணும்னு ஆசை இருக்கும். ஸோ அவங்க வந்து நல்ல காஸ்ட்லியாக ஒரு 3-4ன்னு வாங்கி வச்சுருப்பாங்க. பட் எனக்கு தேவை வந்து அந்தளவுக்கு இல்லை அப்படின்றனால 2 தான் வாங்கி வச்சுருக்கேன். அது 2ம் நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா இப்போ நான் போட்டிருக்குது இது சரவணா ஸ்டோரில் வாங்கினேன். பேட்டா இது 299 தான், 300 rupeesக்கு தான் வாங்கியிருந்தேன். சரவணா ஸ்டோரில் ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் போட்டுட்டு வாக்கிங் போகிறதுக்கு அண்ட் வந்து ஸ்கிப்பிங் பண்ணுறதுக்கு, அதுக்கெலாம் நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும். வாஷபிள் தான், நம்ம வந்து கழுவி காய வச்சுக்கலாம், ஒன்றுமே ஆகாது. இது ரொம்ப நாளாக நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் இந்த பிளாக் கலர். அண்ட் இப்போ ரீசெண்ட் டைமில் பர்ச்சேஸ் பண்ணது இது தான். இதை நான் வந்து உங்களுக்கு ஹால் வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா அஜியோவில் இருந்து தான் வாங்கியிருந்தேன். இதுவும் வந்து 350 தான். ஏதோ ஒரு கூப்பன் அப்ளை பண்ணி வாங்கியிருப்பேன். இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்குது, குவாலிட்டி நல்லாயிருக்கு. ஸோ இந்த 2 ஷூ தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பேக் ஒட்டாகுதுன்னு பாருங்கள், ஊற்றிட்டுருக்கு. அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து ஃப்ரெஷ் டேட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். இது நம்ம டயட்டில் இருக்கும்போது ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம், இல்லை வந்து சாலட்ஸ் ஏதாவது பண்ணுறோம் அப்படின்றப்ப நம்ம வந்து இதை சாப் பண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஃப்ரெஷ் டேட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, விட்டமின் சி இருக்குது, ஃபைபர் இருக்குது. ஸோ இதிலே வந்து ரெட் கலரும் நமக்கு கிடைக்கும். இன்றைக்கி வந்து நான் 5 ஃப்ரெஷ் டேட்ஸ் மட்டும் எடுத்து சாப்பிட்டேன். ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது. ஓகே, இன்றைக்கி வந்து என்னோடய லஞ்ச் என்ன, வீட்டில் என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்றத காமிக்கிறேன். தக்காளி சாதம். நான் பிரியாணி கூட டெம்ட் ஆகாமல் இருந்துருவேன், பட் தக்காளி சாதம் அந்த வாசத்துக்கு வந்து டெம்ட் ஆகாமல் என்னால் இருக்கவே முடியாது. ஸோ அதனால் வந்து கொஞ்சமாக தக்காளி சாதமும் ஒரு எக்கும் எடுத்துக்கிட்டேன். அண்ட் என்னோடய டின்னர் என்ன, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்றத காமிக்கிறேன். டின்னர் வந்து பார்த்திங்கன்னா பார்லி வச்சு தான் பண்ணலான் இருந்தேன். பார்லி வந்து நான் மதியமே ஊற வச்சுருந்தேன். ஸோ எனக்கு தேவையான அளவுக்கு பார்லியை ஆட் பண்ணி நல்லா வந்து தண்ணி ஊற்றி அலசிட்டு 2 அலசு அலசிட்டு அதுக்கப்புறமா நான் தண்ணி ஊற்றி மூடி வச்சிட்டேன். ஒரு 4 to 5 மணி நேரம் நல்லா ஊறணும். ஊறினதுக்கப்புறம் நம்ம எடுத்து குக் பண்ணோம் அப்படின்னா டக்குன்னு வெந்துடும். நம்ம ஊற வைக்காமல் குக் பண்ணுறோம் அப்படின்னா கழுவிட்டு குக்கரில் 4 இல்லை 5 விசில் வச்சா தான் வேகும். இப்போ பார்த்திங்கன்னா 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இப்படி இருக்குது, நல்லா வந்து உளுந்து ஊறி வரும்ல, அந்த மாதிரி ஊறி வந்திருந்தது. ஸோ இதை வச்சு தான் வந்து நான் ஒரு சூப் ரெடி பண்ண போகிறேன்.
சூப் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பார்லியை வந்து தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிறேன். நிறைய தண்ணி ஊற்றலை, கொஞ்சமாக அளவாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மூடி வச்சிட்டோம் அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தாலே கொஞ்சம் நேரத்தில் வந்து இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வற்றி ட்ரை ஆகி ஸோ இந்த மாதிரி குக் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி குக் பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து நான் பார்லி சூப் ரெடி பண்ணுறதுக்கு என்னென்னலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றத காட்டுறேன். தக்காளி, கேரட் துருவி வச்சுருக்கேன், ஸ்வீட் கார்ன் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அண்ட் வந்து குடமிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அண்ட் மல்லி இலை வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ இதை வச்சு தான் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு சூப் நான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் கார்ன் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு அண்ட் தக்காளி அண்ட் வந்து பார்லியில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுட்டேன். அண்ட் வந்து பேனில் தண்ணி எந்த அளவுக்கு எனக்கு சூப் தேவையோ அந்த அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணி நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுக்கிட்டேன். அண்ட் அதில் வந்து நான் கட் பண்ணி வச்சுருந்த எல்லா காய்கறிகளையும் நான் எடுத்து போட்டுக்கிட்டேன். நீங்கள் தாளித்து பண்ணிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வாசமாக இருக்கும். நான் வந்து டயட் சூப் வந்து தாளித்து பண்ண மாட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் பண்ணுவேன். இப்போ எல்லா காயும் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து கொஞ்சம் நேரம் அது வேக விட்டுருக்கிறேன். நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் அரைச்சி வச்சுருந்தேன்ல பேஸ்ட்டு அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணது நமக்கு வந்து ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு கிடைக்கும். ரெஸ்டாரண்ட்லலாம் கிடைக்கிற சூப் மாதிரி அந்த ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பார்லி நான் ஆட் பண்ணிக்கிறேன். பார்லி வந்து அளவாக சேர்க்கணும். நிறைய சேர்த்தோம் அப்படின்னா கஞ்சி மாதிரி இல்லை கூழ் மாதிரி ஆயிரும். இப்போ பார்லி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கிறேன். எனக்கு வந்து அந்த பெப்பர் டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்றனால நான் கொஞ்சம் நிறைய சேர்த்துருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணி வச்சுருந்த அந்த கொத்தமல்லி இலையெல்லாம் வந்து தூவி விட்டுக்கிறேன். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் நான் காஃபி போட போகும்போதே நான் வந்து என்னோடய டயட் சூப் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 hour ஸ்கிப்பிங் பண்ணியிருந்தேன். இப்போ ரீசெண்ட் டேஸில் ஒரு 3 days கண்டினியூஸாக ஸ்கிப்பிங் பண்ணிகிட்ருக்கேன். ஈவினிங் டைம் ஒரு 1/2 hour ஸ்கிப்பிங் பண்ணினா வந்து எனக்கு தை ஃபேட் குறையும், அப்புறம் பெல்லி ஃபேட் குறையும், ஆம் ஃபேட் குறையும். ஸோ இது வந்து ஆல்ரெடி நான் ட்ரை பண்ணி எனக்கு அந்த ரிசல்ட்லாம் கிடச்சிருக்கு. ஸோ அதையே வந்து கண்டினியூ பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் ரிசல்ட்டு கிடைக்கட்டுமே அப்படின்றதுக்காக அதை கான்சென்ட்ரேட் பண்ணி எகைன் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மார்னிங் வந்து என்னோடய ஒர்க் அவுட், ஈவினிங் வந்து ஸ்கிப்பிங். ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு என்னோடய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொட்டீனாக இருக்குது. எனக்கு வந்து இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி நிறைய ஸ்வெட் வெளியே வர்றது வந்து பார்க்குறக்கு பிடிக்கும். நல்லா ஆக்டிவாக இருக்க மாதிரி, ஏதோ பெருசாக சாதிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸ்கிப்பிங் பண்ணாலும் சரி, இல்லை வாக்கிங் பண்ணுறேன், ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணி உடம்பெல்லாம் நல்லா வேர்த்து கொட்டுது அப்படின்றப்ப எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். என்னை நானே பார்த்து ரசிச்சுக்குவேன். நியர் ஒரு 1000 கவுண்ட்ஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். 150 எத்தனை செட் பண்ணேன்னு எனக்கே தெரியல. 6 o'clock ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வந்து 6:35 என்னவோ. நடுவில் ஒவ்வொரு செட்டுக்கும் வந்து கொஞ்சம் கேப் விட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு மூச்சு வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் கண்டினியூ பண்ணேன். பட் வந்து ஒரு 1/2 hour சூப்பரான ஒரு ஒர்க் அவுட் முடிச்சிருக்கேன். நான் வந்து இப்போது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் தான் வந்து டயட்டை விட அதிகம் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஏன்னா வந்து நான் ரொம்ப நாளாக இந்த இன்டர்மீடியன்ட் பண்ணுறதுனால எனக்கு வந்து என்னோடய பாடி வந்து அந்த டயட்டுக்கு அடாப்ட் ஆகிக்கும். ஸோ டயட் பண்ணுறதுனால எனக்கு வந்து பெருசாக ரிசல்ட் இருக்காது. ஸோ என்னோடய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி டைம்லாம் நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஃபோக்கஸ் பண்ணி அதை வந்து பண்ணிகிட்ருக்கேன், அதிகப்படுத்தி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு கண்டிப்பாக வந்து இந்த 21 days சேலஞ்சில் எனக்கு ரிசல்ட் வேணும். எனக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்றது எனக்கு தெரியும். இப்போது 10 days டயட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இந்த 10 daysலேயே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பெரிய ரிசல்ட்லாம் இல்லை. நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் என்னோடய வெயிட் வந்து அப்டேட் பண்ண சொல்கிறீங்க. அண்ட் வந்து ஒவ்வொரு நாளும் எவ்வளோ குறையுது அப்படின்ற மாதிரிலாம் அப்டேட் பண்ண சொல்கிறீங்க. பட் நான் வந்து ஒரு 90 kg, ஒரு 80 kg, ஸ்டார்டிங்கில் நான் இருந்தேன்ல 74 kg, அந்த மாதிரி இருந்து நான் இப்போது இந்த சேலஞ்ச் பண்ணுறேன் அப்படின்றப்ப ஒவ்வொரு நாளுமே வந்து எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நல்லா வெயிட் குறைஞ்சிருக்கும். ஸோ அதை நான் உங்களுக்கு காமிக்கலாம். இப்போ நான் வந்து ஆல்மோஸ்ட் 15 கிலோ வெயிட் குறைச்சிட்டேன். இப்போ ஒரு 2-3 கிலோ வந்து எனக்கு குறைச்சா நான் என்னோட டார்கெட் வெயிட் நான் அச்சீவ் பண்ணிடுவேன். அப்படின்றப்ப இந்த டைமில் எனக்கு ஒவ்வொரு டேவும் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு வெயிட் லாஸ் ஆகாது. எனக்குன்னு இல்லை, யாருக்குமே வந்து அந்த கடைசி 5 kg குறைக்கிறது வந்து டஃப்பாக தான் இருக்கும். ஸோ அந்த கேட்டகரியில் நான் இருக்கேன். அப்படின்றனால நான் இந்த ஒரு 21 days சேலஞ்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து என்னோடய ரிசல்ட் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்க அதே வெயிட்டு தான் இருக்கும். நான் வந்து ரெகுலராக வெயிட் செக் பண்ண மாட்டேன். இப்போது ஒரு வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் செக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் வந்து டயட் பண்ணுறீங்க அப்படின்றப்ப வீக்லி ஒன்ஸ் செக் பண்ணினா போதும். ஏன்னா ஒரு நாள் வந்து குறையிற மாதிரி காட்டுவோம், அடுத்த நாள் நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டு பொறுத்து கொஞ்சம் ஜாஸ்தி காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நம்ம செக் பண்ணுறது வேஸ்ட்டு. ஸோ வீக்லி ஒன்ஸ் வெயிட் செக் பண்ணுங்கள். சேலஞ்ச் முடிச்சுட்டு சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன வெயிட் இருக்கீங்க, சேலஞ்ச் முடிச்சுட்டு என்ன வெயிட் இருக்கீங்க அப்படின்றத செக் பண்ணி அப்டேட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கை கால் மூஞ்சிலாம் கழுவிட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்க சூப் வந்து இப்போ நான் எடுக்க போகிறேன். ஓகே,
இந்த பார்லி சூப் பற்றி சொல்லணுன்னா இது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். பட் நான் எக்கு ஸ்க்ராம்பிள் பண்ணாலே எனக்கு அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். பட் அந்த மாதிரி கம்பேர் பண்ணும்போது இதுக்கு வந்து நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணது ஜாஸ்தி, அதிக நேரம் எடுத்துக்கிச்சு இந்த சூப் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஸோ எனக்கு அவ்வளோவா சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ஒரு வழியாக நான் அந்த டின்னரை முடிச்சுட்டு அப்புறம் என்னோடய வேலைகள்லாம் முடிச்சுட்டு நான் வந்து தூங்க போயிட்டேன். இன்றைக்கி டேயில் நான் எடுத்துக்கிட்ட ஃபுட்ஸ் அண்ட் நான் பண்ணின ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். நாளைக்கு டேயில் நான் வந்து என்ன மாதிரியான ஃபுட்ஸ் எடுத்துக்கிறேன், என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறேன் அப்படின்றதெல்லாம் வந்து நாளைக்கு விலாகில் உங்களுக்கு டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு வச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை.